ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ரிசல்ட் வரக்கு எப்படினாலும் லேட் ஆயிரும் அப்படின்ட்டு நம்ம எல்லோரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா வந்து நீ பொங்கல் லீவ் வரப்போகுது. நீ பொங்கல் லீவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன அப்டேட்டுங்கிறதே நமக்கு தெரிய வரும். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிப்பேராக இருந்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் நமக்கு ரெடியாக வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம அந்த ஒர்க் வந்து நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுங்கிறது பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து கரெக்டாக எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருப்போம் இல்லையா? அதே ஆர்டர் பேஸ்லேயே எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஸோ வாங்க இப்போ நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுங்கிறத வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக மஸ்ட்டுங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த கல்வி தகுதியை சான்றிதழ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், அடையாளச் சான்றிதழ், அதாவது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, இந்த மாதிரி இருக்கிற உங்களுடைய எல்லா ப்ரூஃபையும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்களோ அந்த செட்டை அப்படியே 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நமக்கு ஒர்க் கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு உடனே அந்த கால் லெட்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம நேராக போய் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் பண்ணுவோன்ட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க. என்னடா ஒன்றும் ரிசல்ட்டே வரலையே, அதுக்குள்ளே எல்லாம் நம்ம ப்ரிப்பேராக வைக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய பாசிட்டிவ் மைண்ட் தான் நமக்கு அந்த வேலையில் நம்மளை உட்கார வைக்கும். ஸோ அதை தயவு செஞ்சு எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ரிசல்ட் வர்றது இனி நமக்கு பொங்கல் முடிஞ்சுதா அப்படிங்கிறது தெளிவாக எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் எப்போ ரிசல்ட்டுன்னு கேட்காதீங்க. பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதன் பிரகாரம் நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கொஞ்சம் கிளியராக எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம்? இப்போ லீவில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். எப்படி தெரியும், இந்த பொங்கலுக்கு அப்புறம் நம்ம ஒரு அரசு ஊழியராக கூட இருக்கலாம். சரிங்களா? யா எல்லா நம்மளுடைய லைஃப்பை நிர்ணயிக்கிறது நம்ம கையில் இல்லை இல்லைங்களா? நம்ம எஃபெக்டை போடுவோம். கடவுள் என்ன பெஸ்ட்டு கொடுப்பாரோ அதை கொடுக்கட்டும். அவர் கொடுக்கறத நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னங்க நான் சொல்கிறது சரிதானே? இது வந்து எல்லா மாவட்டத்துக்கும் தான் நான் சேர்ந்து சொல்லிகிட்ருக்கேன். திருவண்ணாமலை ஆகட்டும், மற்ற எல்லா மாவட்டத்துலேயும் எல்லாருக்குமே இது காமன் தான். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுங்கிறது எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க தான். இனி எக்ஸாம் வைக்காதவங்களும் அவங்களுக்கு ஒரு வேளை பொங்கல் முடிஞ்சு கூட பொறுமையாக அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் கால் லெட்டர் வந்து இன்டர்வியூலாம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பொங்கலை ஹாப்பியாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுங்கள். பொங்கலுக்கு அப்புறம் நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்ன்ட்டு நம்புவோம். ஜாலியாக இருங்க. எதை பற்றியும் டென்ஷன் ஆகாதீங்க, வரி பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ ஆல். பாய்.